ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த அழகான மலைப்பாதை வழியா நம்ம எங்க போயிட்டுருக்கோம்னு பார்க்கும்போது, மூணார்லேருந்து உடுமலைப்பேட்டை டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கிறோம். எது வர போறோம் அப்டின்னா, காந்தலூர் வர போறோம். நம்ம காந்தலூர்ல ஏற்கனவே வந்து சர்க்கரை ஆலை, அப்புறமா வந்து ஃபார்ம் விசிட்லாம் பார்த்துருக்கோம். அது நம்மளோட சேனல்ல வீடியோ இருக்குது. ஸோ இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்டின்னா கண்டிப்பா பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம 2 முக்கியமான இடம் இந்த போகக்கூடிய வழியில இருக்குது. எதெல்லான்னு பார்க்கும்போது, 1 வந்து இரவிக்குளம் நேஷனல் பார்க். அது ஏற்கனவே நம்ம போயாச்சு. அதோட வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அடுத்ததா வந்து போற வழியில இருக்கக்கூடியது தான் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இரவிக்குளம் நேஷனல் பார்க்க தாண்டுனோனே வரக்கூடியது தான் இந்த ஒரு அழகான வியூ பாயிண்ட். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது, அங்க தூரத்தில இருக்கக்கூடிய வில்லேஜ் எல்லாமே தெரியும். அடுத்ததா நம்ம இங்கேருந்து போறது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்மளுக்கு அந்த ஒயிட் கலர்ல தெரியுது பாருங்க. அதுதான் வந்து தலையார் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நம்ம மூணார்ல வந்து நெறைய டீ இதெல்லாம் பார்க்கும்போது அதிலேயே போட்டிருக்கும். தலையார் டீ ஃபேக்ட்ரியோட டீ அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தலையார் டீ ஃபேக்ட்ரி. இந்த இடத்தோட பேர் வந்து ஏதோ கடுகுமுடி அப்படிங்கிற மாரி நெனைக்கிறேன். பட் மறந்துருச்சு. அடுத்ததா இங்க போற வழியில, நம்ம லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் போற வழியில பார்த்தீங்கன்னா, நெறைய குரங்குகள் இருக்கும். அதனால திங்ஸ்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுருக்கணும். நம்ம வந்த நேரம் வெயிலும் இல்லாம, மழையும் இல்லாம கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குது அப்படிங்கிறனால வந்து, நம்ம இந்த அழகான ஒரு கிளைமேட் வழியா நம்ம இப்ப வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நீங்க இந்த உடுமலை டைரக்ஷன்ல வரீங்க அப்படின்னா, மறக்காம இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும். இங்க வந்து குளிக்கிறதுக்கெல்லாம் கூட அலோவ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப தான் நீங்க நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம வந்து ஆம் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ரீச் பண்ணும்போது ஏகப்பட்ட க்ரவுடு. ஸோ செம்ம டிராஃபிக்கா இருந்துச்சு. வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. ஆ மூவிங்கே இல்ல. ஒரு 5 நிமிஷத்துக்கு. சரி ஓகே பக்கத்துல வந்துட்டோம் அப்படிங்கிறனால வந்து இறங்கி, நம்ம நடக்கவே ஆரம்பிச்சுட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 நிமிஷமா வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்ல. ஏன்னா, பஸ் ஏதாவது டர்ன் ஆச்சு அப்டின்னாலே வந்து கொஞ்சம் ஒரு சின்னதான ஒரு பாலம். அதில டர்ன் ஆச்சு அப்டின்னாலே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அதனால தான் இவ்வளோ டிராஃபிக்கு. ஸோ அங்கேருந்து பாருங்க பஸ் வந்துட்டுருக்குதா? இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இவ்வளோ டிராஃபிக்கு. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு வழியா வியூ பாயிண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு வியூ தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம மூணார்லேருந்து வந்தது எதுன்னு பார்க்கும்போது ஆட்டோல தான் வந்திருந்தோம். ஸோ இப்போ ஆட்டோ விட்டு இறங்கி, நம்ம இப்போ வந்து லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் உள்ள போகப்போறோம். இந்த இடத்துல கொஞ்சம் குரங்குகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால, கையில உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும். இங்க பாருங்க எவ்வளோ டிராஃபிக் அப்படின்னு. அடுத்ததா இங்க பாருங்க, அருவி வந்து அருவியிலேருந்து தண்ணி வரக்கூடியத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனா இருந்துச்சு. நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம். அந்த தண்ணியோட கலர பாருங்க. அப்படியே இந்த பால் கொட்டுன மாரி அந்த கலர்ல வந்து அங்கேருந்து தண்ணி வந்துட்டுருக்குது. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரிலாக்ஸிங்கான சவுண்டோட இந்த வியூவ என்ஜாய் பண்ணியாச்சு. அடுத்ததா நம்ம இப்போ உள்ள போறதுக்கு எவ்வளோ என்ட்ரி ஃபீஸு, அடுத்ததா உள்ள ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில வந்து அந்த டர்னிங் வருதா, இதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஆச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்தது லீவு நாள் அப்படிங்கிறனால கொஞ்சம் கூட்டமும் அதிகமா இருந்துச்சு. ஸோ லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் இரவிக்குளம் நேஷனல் பார்க்கோட சேர்ந்தது. அடுத்ததா இது வந்து டிராஃபிக்கு. சுத்தி வந்து இவ்வளோத்துக்கு டிராஃபிக். இது எல்லாமே வந்து உடுமலைப்பேட்டை, பழனி, உடுமலைப்பேட்டை டைரக்ஷன் இது. ஓகே. வாங்க நாம இப்போ வந்து ஃபால்ஸ்குள்ள போகப்போறோம். ஸோ உள்ள போறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் அது எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். உள்ள போறதுக்கு ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது ரூ. 50ங்க டிக்கெட் கவுண்டர். ஸோ இதுதான் வந்து டிக்கெட் கவுண்டரு. இங்க வந்து ஒய்ஃபை ஒர்க் ஆகுமா அப்படின்னாக்கா, நம்மளுக்கு நார்மலா வந்து டவர் இல்ல அப்படின்னா, இங்கேயே வந்து ஒய்ஃபை வந்து அவைலபிளா இருக்கும். அதனால உங்களுக்கு கேஷ் வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க. இன்கேஸ் கேஷ் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு ஒய்ஃபை இங்கே இருக்கும். ஸோ அது மூலமா கனெக்ட் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம இங்க வந்து சோப்பு, ஆலோவேரா ஜெல்லு, அடுத்ததா வந்து இந்த யூக்கலிப்டஸ் ஆயிலு, ஆ மறையூர் அதாவது நம்ம இப்ப போறது வந்து பார்த்தீங்கன்னா, மறையூர் டைரக்ஷன். அங்க வந்து சந்தன மரக்காடு இருக்குது. ஆ சாண்டில் பவுடரும் கூட கிடைக்கும். ஓகே. இப்ப நாம வந்து இப்போ வாட்டர் ஃபால்ஸ் உள்ள போப்போறோம். உள்ள ஒரு 100 மீட்டர் வந்து இந்த மாரி வந்து நடந்து போணும். கொஞ்சமா தான் வந்து ஸ்டெப்ஸ் ஏற வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஏறி நம்ம உள்ள போனோம் அப்படின்னாக்கா ஃபால்ஸ் இருக்குது. நீங்க மூணார் வரும்போது இங்க இருக்கக்கூடிய ஏரியாவ சுத்தி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆட்டோ தேவை அப்படின்னா, அவங்களோட நம்பர் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மேலே ஏறி வந்துட்டோம். ஏறி வந்ததுக்கப்புறம் இங்க வந்து நெறைய ஃப்ளவர்ஸ் செடி வந்து வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீசர், போலீஸ் எல்லாமே நிப்பாங்க. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு தாண்டி போயிறக்கூடாது. அடுத்ததா வந்து ஃப்ளவர்ஸ வந்து பறிக்கக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய தொட்டிலாம் டேமேஜ் பண்ணிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்துக்கிறதுக்கு, அ இங்க வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீசரும் சரி, போலீஸும் சரி நிப்பாங்க. இதுதான் வந்து ஒரு சின்னதா ஒரு ஃப்ளவர் தோட்டம்.
ஸோ ஃப்ளவர் ஆஃப் மூணார் அப்படிங்கிற மாரி ஒரு வீடியோவே போடலாம். அந்த மாரி நெறைய கலர்ஃபுல்லான ஃப்ளவர வந்து நம்ம எஸ்டேட் வழியா போகும்போதும் சரி, இந்த மாரி இடங்கள்லயும் சரி நெறைய பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம இப்போ உள்ள போலாம் வாங்க. ஸோ நம்ம என்டர் ஆகும்போது பிரிட்ஜ்லேருந்து பார்த்தோம்ல, ஸோ அந்த தண்ணி விழுற அழக வந்து நம்ம இங்கேருந்து பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து அருவில உள்ளேருந்து வரக்கூடிய தண்ணி. ஓகே. அடுத்ததா நம்ம இப்போ ஃபர்தரா உள்ள போப்போறோம். ஸோ இங்க டிபிக்கலா என்னலாம் கிடைக்குன்னு பார்க்கும்போது, மறையூர் சாண்டல் கிடைக்கும். அடுத்ததா வந்து காட்டு தேன் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற பட்சத்தில வந்து நம்ம இங்கேருந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நாம கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து அருவி பக்கத்தில வந்துட்டோம். ஆ இங்க வந்து ஆ குரங்குகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம பார்த்து திங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணும். இல்லைனாக்கா நம்மகிட்டேருந்து புடுங்கிட்டு போயிடும். அதுவும் முக்கியமா பழம்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா சொல்லவே வேணாம். ஸ்நாக்ஸும் சரி, எதுனாலும் சரி புடுங்கிட்டு போயிடும். அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இங்க ஒரு குட்டி அருவி. இது வந்து குட்டி லகம் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இத பார்த்தாச்சா? இங்கேருந்து தண்ணி விழுது. பாறை வழியா வந்து தண்ணி விழுந்து, இந்த தண்ணி வந்து கீழ தான் போகுது. ஸோ ரொம்பவே கிளியராவும், நம்ம வந்த நேரம் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சில்லுன்னும் இருந்தது தண்ணி. ஸோ தண்ணி மட்டும் சில்லுன்னு இல்ல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குளிர தான் செஞ்சது கிளைமேட்டுக்கு ஏத்த மாரி. ஓகே. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஏறி வந்துட்டோம். இதுதான் வந்து லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இங்க குளிக்கிறதுக்கு வந்து அலோடு உண்டு. பட் நெறைய கண்டிஷனும் இருக்குது. நம்ம வந்து ஒரு லிமிட்ட தாண்டி போக்கூடாது அப்படிங்கிற மாரிலாம் நெறைய கண்டிஷன் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ரொம்பவே நம்ம எச்சரிக்கையா வந்து குளிக்கணும். ஸோ இங்க போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே தான். ஸோ இங்க குளிக்கிறது எல்லாமே வந்து நம்மளோட ஓன் ரிஸ்க். அதே மாரி நம்ம தண்ணிக்குள்ள இறங்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓன் ரிஸ்க். ஸோ ஒரு குறிப்பிட்ட லிமிட் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, எந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போவறதுக்கு வந்து கயிறுலாம் கட்டியிருப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம போறதோ, இல்ல அங்கேருந்து மேலேருந்து குதிக்கிறதோ, இது எல்லாமே வந்து பண்ணணும் அப்டின்னாக்கா, இட்ஸ் நாட் ரெக்கமெண்டபிள். அது மட்டும் இல்லாம, அத தாண்டி நம்ம பண்ணோம் அப்டின்னாக்கா, அது நம்மளோட ஓன் ரிஸ்க்கு. தண்ணீல இறங்குறதே ஓன் ரிஸ்க்குன்னு தான் போட்டுருக்காங்க. ஸோ அந்த லிமிட்ட தாண்டி நம்ம இறங்காம இருந்தாலே ஓகே தான். ஸோ நம்ம வந்த நேரம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நம்ம மதியானம் வரும்போது ரீச் பண்ணும்போது மணி வந்து 11:30 தாண்டிருச்சு. ஓகேவா? நம்ம மூணார்லேருந்து கிளம்பும்போதே வந்து ரொம்ப லேட்டு. ஸோ, அதனால இங்க ரீச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 11:30 மணிய தாண்டிருச்சு. ஸோ, இன்கேஸ் வாட்டரோட ஃப்ளோ வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னாக்கா, நம்மளுக்கு இங்க ஃபாரஸ்ட் ஆஃபீசர் இருப்பாங்க. ஸோ, அவங்க வந்து வார்னிங் குடுப்பாங்க. வார்னிங் குடுக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணிடணும்னா, உடனே ஓடி வந்துரணும். இல்ல அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃப்ளோல மாட்டிக்குவோம். ஸோ, அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ, அங்க தூரத்தில தெரியுது பாருங்க, அங்க போய் குளிக்கலாம். இங்கேயும் குளிக்கலாம். நம்ம வந்து இறங்கி நிக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், என்னனாலும் பண்ணலாம். அதே மாரி இந்த அருவியில வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்மளுக்கு பக்கத்திலேயே வந்து ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ஸோ, நம்ம குளிக்க போறோமா அப்படின்னாக்கா, இல்ல. ஏன்னா நம்ம காலையிலேயே குளிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கனால வந்து நம்ம அருவியில குளிக்கல. அது மட்டும் இல்லாம தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குதுப்பா. ஸோ, இன்கேஸ் நீங்க குளிக்கிறீங்க அப்படின்னா, பக்கத்தில வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கும் சரி, ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கும் சரி, இங்க பக்கத்திலேயே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. பட் சீசன் டைம் அதாவது வந்து லீவு நாள் அதிகமா இருக்கக்கூடிய டைம்ல வரோம் அப்படின்னாக்கா, அதுவுமே வந்து கூட்டமா தான் இருக்கும். ஸோ, அது எங்க இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம இப்ப நிக்கிறோம்ல, இதுக்கு பக்கத்திலேயே வந்து மேல வந்து ஸ்டெப்ஸ் போகுது. இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ, இந்த இருக்குல்ல, நம்ம நிக்கிற இந்த இடத்துலேருந்து மேல வந்து ஸ்டெப்ஸ் போகுது. இதில தான் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ, ஜென்ட்ஸு அப்புறமா வந்து லேடீஸ் இதிலேயே வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இவ்வளோ தூரம் வந்தது வந்துட்டோம். அட்லீஸ்ட் காலையாவது நனச்சு பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இப்ப தண்ணீல இறங்க போறோம். ஸோ, இங்க வந்து கல்லு, பாறையெல்லாம் இருக்கனால வந்து நம்ம பார்த்து தான் இறங்கணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் நம்ம தண்ணிக்குள்ள விழுந்துருவோம். இல்ல அப்படின்னாக்கா கால் சுளுக்கிக்கும். அதனால பார்த்து இறங்கணும். ஸோ, கேர்ஃபுல்லாவும் இருக்கணும். ஸோ, இப்போ நம்ம ஓரளவுக்கு உள்ள வந்து இங்க இறங்கி நிக்கிறோம். ஸோ, இங்கேருந்து குளிக்கிறதுக்கு உள்ள இறங்கி போறீங்கன்னா, இங்க தூரத்தில தெரியுது பாருங்க. அந்த கயிறு கட்டியிருக்காங்களா? ஸோ, இந்த கயிற புடிச்சுக்கிட்டே தான் நம்ம வந்து உள்ள போணும். ஸோ, அது வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த கல்லு மேல, இந்த பாறை மேலலாம் நிக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா தண்ணி இருக்கனால வந்து வழுக்கி விட்டுருச்சு அப்படின்னாக்கா, கல்லு மேல விழுந்துரும். ஸோ, ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா நம்ம இப்ப இங்கேருந்து கிளம்ப போறோம். ஸோ வந்ததுக்கு இந்த லகம் வாட்டர் ஃபால்ஸ வந்து பார்த்தாச்சு. அடுத்ததா நம்மளுக்கு வெளியில இருக்குல்ல, அந்த ஷாப்ல போய் நம்மளுக்கு ஏதாவது தேவை அப்டின்னாக்கா, நம்ம வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்ப போறோம். ஓகே. ஸோ அடுத்ததா இங்கேயே பார்க்கும்போது வந்து பக்கத்துல நான் சொன்னேன்ல ஏற்கனவே தண்ணி அதிகமாகும் அப்டின்னு சொல்ட்டு, இங்கேயே வந்து வார்னிங் போர்டு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் பாருங்க. ஸோ வாட்டர் மே ரைஸ் அட் எனி டைம். பி கேர்ஃபுல். ஸோ இந்த வச்சிருக்காங்களா போர்டு. அதனால இன்கேஸ் ஃப்ளோ அப்நார்மலா இருக்குது அப்டின்னாக்கா, நம்ம சேஃப்டியா என்ன பண்ணிடணும், உடனே அங்கேருந்து கிளம்பிரணும். அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம இப்ப வந்து கீழ போலாம் இப்போ. கீழ வந்து நான் சொன்ன மாரி இங்க வந்து மறையூர் அங்கருந்து கிடைக்கக்கூடிய சாண்டல் பவுடர் கிடைக்கும். அடுத்ததா சாண்டல் ஆயில் கிடைக்கும். இது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் அவங்களோட ஓன் அந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து இத வந்து சேல்ஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம சாண்டில் சோப்பு அதுவுமே வந்து இங்க கிடைக்கும். இது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய ஆலோவேரா ஜெல்லு,
இன்னும் ஏதோ மாலைலாம் கூட வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன மாலை அப்படிங்கிறது தெரியல. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னாக்கா, நம்ம இங்கேருந்து டைரக்ட்டா வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல ஒரு ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்ல நான் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் பை பை. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ்க்கு அனுப்பிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ண மறந்துறாதீங்க. பாய்.